ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் தனுஷ்குமார். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, டெக்னிக்கலாக ஒரு இண்டிகேட்டருக்கு எப்படி அலர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம என்ன வீடியோ பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா, ஜஸ்ட்டு ஒரு அனலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கு எப்படி நம்ம சார்ட்டில் அலர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். பட் இந்த அலர்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. லெட்ஸ் சே இப்போ நீங்கள் வந்து ஒரு இஎம்ஐ கிராஸ் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது வந்து என்னன்னா, அந்த கிராஸ் ஓவர் வரும்போது எனக்கு வந்துட்டு அதாவது எப்படி சொல்றது? அலர்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஸ்டாக் வேணுமோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தான் நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கேன். எஃப்&ஓ மார்க்கெட்டுக்கு இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும் இந்த அலர்ட் சிஸ்டம். பட் இப்போதைக்கு வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அத நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ இந்த அலர்ட் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத நீங்க ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பிரைஸ் அலர்ட்டா இல்ல டெக்னிக்கல் அலர்ட்டா அப்படின்னு பார்த்துக்கங்க. இப்போ டெக்னிக்கல் குடுத்துட்டு நீங்க கிரியேட் குடுத்துருங்க. கிரியேட் குடுத்தோம் அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம என்ன சார்ட்ல இருக்கோமோ அதோட இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்துரும். இப்போ இதுல லெட்ஸ் சே இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. இது மோஸ்ட்லி இஎம்ஐ கிராஸ் ஓவர் நெறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. மேக்டி சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி நெறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு எது தேவையோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள்க்காக இஎம்ஐ சூஸ் பண்றேன். இஎம்ஐ அப்படிங்கிறது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு இந்த இன்டர்வல்ஸ் எல்லாமே இருக்கும். இப்ப லெட்ஸ் சே வந்து நம்ம 10 அண்ட் 20 வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். இல்லன்னா ஒரு 5 அண்ட் 10 வைப்போம். ஓகேங்களா? இப்போ கிராசிங் அப் மேல போகும்போது அப்படிங்கும்போது என்னன்னா ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இப்போ நம்ம செட்டிங்ஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட டைம் ஃப்ரேம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். 5 மினிட், 15 மினிட் இப்போ உங்களுக்கு 5 மினிட்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். பட் என்னென்னா நீங்கள் நிறைய அனாலிசிஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து இண்டிகேட்டர் மட்டுமே நல்லா பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்கெல்லாம் அலர்ட்ஸ் வேணும், நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எவ்ரி டைம் அப்படிங்கிறக்கும் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாமே சர்வரில் ஆக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபோன் ப்ளஸ் வந்து வெப் ஆப்பு ப்ளஸ் ட்ரேடிங் வியூ. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே இது ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எவ்ரி டைம் வேணும்னா நீங்கள் எவ்ரி டைம் கொடுத்துங்க. எக்ஸ்பிரேஷன் வந்துட்டு லெட்ஸே நான் இந்த மாதம் ஃபுல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வர்றீங்க அப்படிங்கும்போது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு மந்த் எண்ட் வரை நீங்கள் கொடுத்துக்குங்க. ஆட் நோட் வந்து வேணும்னா கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா, இஎம்ஐ 5 வந்து கிராசிங் அப் இஎம்ஐ 10. அதாவது இப்போ லெட்ஸே வந்துட்டு 2 இஎம்ஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேபி இது வந்து ப்ளூ கலரில் கொடுத்துக்கலாம். மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஓகேங்களா? இது வந்து 5 ஓகேங்களா? அப்போ இஎம்ஐ 5 கிராசிங் அப் இஎம்ஐ 10 அப்படிங்கும்போது எப்படி வரும்? இப்போ இந்த இஎம்ஐ வந்து என்ன பண்ணும்னா இப்படி கிராஸ் ஆகும். கரெக்ட்டுங்களா? தென் வந்துட்டு இந்த ரெட் கலர் இஎம்ஐ வந்து இப்படி போயிட்டு இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஏன்னா இது இஎம்ஐ 10. ஸோ இது வந்து இஎம்ஐ 5 ப்ளூ கலர். அப்போ இஎம்ஐ 5 கிராசிங் அப் இஎம்ஐ 10 ஓகேங்களா? இஎம்ஐ 10 கிராஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு டைமும் அது மேலே கிராஸ் பண்ணும்போதும் நமக்கு அலர்ட் வரும். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, புல்லிஷ்னா புல்லிஷ். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பை பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு கான்செப்ட். த சேம் வே இதை ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிரியேட் ஆயிரும். இப்போ த சேம் வே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, இதே மாதிரி இப்போ வந்து புல்லிஷ்க்கு வந்து நம்ம வந்து அலர்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ பேரிஷ்க்கு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். த சேம் வே நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராசிங் டெக்னிக்கல் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து கிரியேட் அலர்ட் கொடுத்துட்டு இஎம்ஐ கிராசிங் டவுன் ஓகேங்களா? இஎம்ஐ 10 ஓகேங்களா? அது இஎம்ஐ 5 வந்து கிராசிங் டவுன் த இஎம்ஐ 10 அதை கீழே கிராஸ் பண்ணும்போது எனக்கு எவ்ரி டைம் அலர்ட் வந்து வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு 5 மினிட் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் கிரியேட். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னு நல்லா பார்த்துக்குங்க. இஎம்ஐ 5 கிராசிங் அப் இஎம்ஐ 10 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ லெட்ஸே வந்துட்டு மேபி நம்ம இஎம்ஐ வந்து ஆட் பண்ணுவோம். மேபி இஎம்ஐ கிராஸே இருக்கட்டும். இதில் வந்துட்டு 10 5 ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ளஸ் காட்டுது பார்த்தீங்கன்னா, இதுதான் கிராசிங்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்போ எப்பப்பெல்லாம் நம்ம இந்த இதுபடி வந்து பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இதை வந்து ஒரு ப்ளூ கலர், இதை வந்து ஒரு ரெட் கலரில் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆரஞ்சு.
ஓகேங்களா, கிராஸ் சிம்பிள் இருக்கட்டும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன போட்டிருக்கோம்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். லெட்ஸே இப்போ இஎம்ஐ 5 கிராசிங் அப் இஎம்ஐ 10 அப்படின்னா இஎம்ஐ 5 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் லைன், இது வந்து இஎம்ஐ 10 எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ நமக்கு ஒரு அலர்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ ஓகே மார்க்கெட் புல்லிஷ் டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பை பண்ணுவாங்க. இப்போ த சேம் வே இஎம்ஐ 5 கிராசிங் டவுன் த இஎம்ஐ 10 அப்படிங்கும்போது வந்து என்னென்னா இந்த இஎம்ஐ ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து இஎம்ஐ 10 கரெக்டுங்களா. அதை வந்து எப்போ இந்த இஎம்ஐ 5 கீழே கிராஸ் பண்ணுறதோ அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு அலர்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நம்ம 2 அலர்ட் வச்சுருக்கோம். இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா டவுன்வர்ட் மூமெண்ட்டாக இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் ஒருவேளை அப்புக்கு மாறுச்சு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு அலர்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதாவது வந்துட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இஎம்ஐ 5 கிராசிங் அப் த இஎம்ஐ 10 இன் 5 minutes டைம் ஃப்ரேம். இப்போ நான் வியூ சார்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து சார்ட் வந்து லோட் ஆகும். ஓகேங்களா, த சேம் வே வி வில் கெட் அன் அலர்ட் இன் ஃபோன்லேயே நமக்கு வந்து அலர்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த சைடில் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அந்த அலர்ட் இருக்கும். ஸோ இப்போ இதனால் என்ன நமக்கு யூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷனையும் யூஸ் பண்ணுறீங்க, இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இண்டிகேட்டரில் எனக்கு இந்த இண்டிகேஷன் கிடச்சிது அப்படின்னா நான் பைக்காக நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு இந்த கிராஸ் ஓவரா இல்லை வந்து மேக்டியா இல்லை வந்து சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணியா, ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு அலர்ட் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட அலர்ட்ஸை நீங்கள் செட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி அலர்ட் செட் பண்ண தெரில ஆனால் எனக்கு இந்த மாதிரி அலர்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அதை டீட்டெயில்டாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு நான் தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் எப்படி கிரியேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு இஎம்ஐ கிராசிங் அப் அண்ட் கிராசிங் டவுனாக யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. பட் த சேம் வே இப்போ ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் டிப்பிக்கல் எப்படி சொல்கிறது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது வந்துட்டு உங்களுக்கு அதில் டவுட்ஸ் வருது அப்படின்னா ஜஸ்ட் டூ இன் கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு அதுக்கு வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாக நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் வீடியோ. ஓகேங்களா, யூ கேன் ஏபிள் டு கிரியேட் த அலர்ட்ஸ் ஃபார் யுவர் இண்டிகேட்டர்ஸ். அந்த இண்டிகேட்டிங் சிக்னலுக்கு நீங்கள் ஒரு அலர்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ போத் பை அண்ட் செல், ஸோ ரெண்டுத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அலர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த கம்ப்ளீட் வீடியோ. ஸோ உங்களோட தன் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் ஜஸ்ட் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுனாலும் சொல்லுங்கள். வி வில் ட்ரை டு சால்வ் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஸோ தி லிங்க் இஸ் அவைலபிள் ஆன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட ட்ரேட்ஸை நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.